மழை பெய்யுது, சீக்கிரம் அதெல்லாம் எடுத்து வைங்க. என்னது, நான் உங்கள்ட்ட 5 லட்சம் கடை வாங்கினேன்? நான் எப்ப கடை வாங்கினேன்? நான் எதுக்கு உங்களுக்கு திரும்ப கட்டணும்? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரவணா, இங்க யாரோ ஒருத்தவங்க நான் 5 லட்சம் கடை வாங்கினா திரும்ப கட்டாட்டி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. சரவணா, இதெல்லாம் பாரு. நீங்க தாங்க 5 லட்சம் ரூபாய் வாங்கிருக்கீங்க. இந்த லோன் அக்ரிமெண்ட்ல உங்க பேரு, பேன் நம்பர் எல்லாமே கரெக்டா இருக்கு. இல்ல சரவணா, நான் யார்கிட்டயுமே கடை வாங்கல சரவணா 5 லட்சம் ரூபாய். அப்படின்னா உங்க பேரு, அட்ரஸ், பேன் நம்பர் இதெல்லாம் யூஸ் பண்ணி யாரோ கடன் வாங்கிருக்காங்க. நான் இல்லாம எப்படி என் பேர்ல கடை வாங்கினாங்க? இதுக்கு ஐடென்டிட்டி திருட்டுன்னு பேரு. உங்க பேன் கார்டை எங்கேயோ ஸ்கேன் பண்ணியோ இல்ல காப்பி பண்ணியோ யாரோ எடுத்து உங்க பேரு, அட்ரஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கடன் வாங்கியிருக்காங்க. இப்ப இந்த கடனை நீங்க கட்டலனா உங்க கிரெடிட் ஸ்கோர் பாதிக்கப்படும். உங்களுக்கு தான் பிரச்சனை. உங்க மேலதான் சட்ட நடவடிக்கை எடுப்பாங்க. இப்ப என்ன சரவணா செய்யறது? முதல்ல உங்களோட பேன், ஆதார் இந்த மாதிரியான முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கோ இல்ல தெரியாத ஏஜென்ட்டுகளுக்கோ ஷேர் பண்ணக்கூடாது. வாட்ஸ்அப்ல யாருக்காவது உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சுக்கோங்க. அதுவும் இந்த அன்வெரிஃபைடு நம்பர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுல அனுப்புறத மேக்சிமம் தவிர்த்துறது நல்லது. உங்களோட KYC இல்லைன்னா டாக்குமெண்ட் சரி பார்க்கறதுக்கு ரொம்ப நம்பகமான ஆப் அப்புறம் வெப்சைட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். பேன் கார்டு அப்படிங்கிறது வெறும் பேப்பர் இல்ல, அது உங்களோட அடையாளம். அது தப்பானவங்க கையில போனா உங்க பேர்ல கடன் வாங்க முடியும். அப்புறம் நீங்க தான் பிரச்சனை எல்லாம் மாட்டிப்பீங்க. அதனால உங்களோட ஐடென்டிட்டி டாக்குமெண்ட் எல்லாமே பாதுகாப்பா வச்சுக்கோங்க, கவனமா இருங்க. நீங்க சைபர் கிரைம்ல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உடனடியா 1930 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இல்லனா www.cybercrime.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க.